தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டரில் உள்ள எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் தான் நிற்கும். குட்டிகள் எல்லாமே நல்ல பொட்டுக்குட்டி எல்லாமே நல்ல வரத்துகள் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி கூட்டங்களும் நல்ல கூட்டங்கள் இருக்குண்ணே. சரியான கூட்டங்கள், அதிகமான கூட்டங்கள் இருக்குது. சரியான கூட்டங்கள் அதிகமான இந்த சைடு மட்டும் கூட்டம் இல்லை. அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் என்ன ரேட் சொல்லுது? அண்ணா வணக்கண்ணே. என்ன திடீர்னு எட்டயபுரத்தில் தெரிவிங்க? எட்டயபுரத்தி டேட்டாமுக்கு அங்கே ஏற்றி விட்டுருந்தாங்க. சரி. டேட்டா வந்து திருமங்கலம் போனோம் விளையாடு வாங்கி. சரி சரி. சேர்ந்தாலும் எட்டயபுரம் வந்துட்டு கொண்டு வந்தோம். வந்திருக்கியா? ஒரு 70-80 குட்டி எடுத்தோம். 80 குட்டி எடுத்திருக்கியா? ஆமாண்ணே. ஒரு 24 குட்டி இருக்கு. 24 குட்டி தான் இருக்கு. மீதி எல்லாமே போயிருச்சு. குட்டி உடனே வித்துச்சு. உடனே வித்துட்டீங்க. 24 குட்டி இருக்கு. 24 குட்டி இருக்கு. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா? 3.5 மாசம் 3 மாசம் குட்டியா இருக்கு. 3.5லேருந்து 3 மாசம் குட்டியெல்லாம் இருக்கு. ஜோடி என்ன ரேட் சொல்லுதியா? என்ன ரேட் மொத்தமா சொன்னா 15,500 சொல்றேன். 15,500 சொல்லுதியா மொத்தமா? ஒரு 14,700 விட்டுறலாம். 14,700 விட்டுறலாம். இல்ல மொத்தமா எடுத்தா 24 குட்டி. 24 குட்டி எடுத்தா மொத்தமா எடுத்தா. ஆமா ஆமா. தனிச்சு எடுத்தீங்கன்னா 8 ரூபா கரையா எவ்வளோ? ஆமாண்ணே. சரி சரிண்ணே. தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவீங்க. சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? டீயா இருக்கு. குட்டி வாங்க முடியல. வாங்க முடியல. ஏன்னா 12 ரூபாய்க்கு குட்டிங்க இப்போ 13 ரூபா 14 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியல. 14,500 வந்து 14,500 விழுது. 14,500 வந்து 14,500 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க. 100 அடிச்சா விட்டுலாம். மொத்தமாக கிடைச்சா தூரம் விட்டுருங்க. சரிண்ணே. எவ்வளோ தூரம் இருக்குண்ணா உங்களுக்கு அங்கேருந்து எவ்வளோ தூரம் லாங்கு? ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. 3 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது. 3 மணி நேரம் ஆயிடுது. ஆமாண்ணா ஆமாம். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றி. நம்பர் கொடுங்க. ஆடு கொண்டு வந்திருக்கியா? ஆமாண்ணே. பல்லு எப்படியோ ரெண்டுக்கும்? 4 பல்லு ஒன்று, ஒரு 6 பல்லு ஒன்று. 4ல் 1 6ல் 1. ஆமாண்ணே. இது எங்குள்ள பீரியடுண்ணே? இது வந்து நாட்டாடு. நாட்டாடு. ஆமாம். சரி, என்ன ரேட் சொல்லுதியா? ரெண்டுக்கும் சேர்த்து? ரெண்டும் சேர்த்து 25 ரூபா சொல்லுங்கள். 25 ரூபா சொல்லுதியா? ஆமாம். எவ்வளோனா கொடுத்துக்கலாம்? 21 ரூபா கேள்வி. 21 ரூபா வரை கேள்வி இருக்கு. கூட 1000 ரூபா கையில் கொடுத்துருவோம். கூட 1000 ரூபா கொடுத்துருவீங்க. குட்டியெல்லாம் எப்படி போடணும்? ஒன்று போடுமா 2 போடுவோம்? ஒரு குட்டி தான். ஒரு குட்டி தான் போடும். சரிண்ணா. சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு? சந்தை பரவாயில்லண்ணே. பரவாயில்லாம விற்பனை போய்க்கு. நல்ல விற்பனை. சரி, ஒரு நல்ல சுத்த கருத்த குட்டி வச்சிருக்கியா? ஆமாண்ணே. கருப்பு குட்டி. சுத்த கருத்த குட்டிண்ணே. செம்மராட்ட குட்டி வச்சிருக்கியா? ஆமாண்ணே. என்ன ரேட் சொல்லுதியா? 5 ரூபா சொல்லுங்கண்ணே. 5 ரூபா சொல்லுதியா? ஆமாம். 4.5 கேள்வி. 4.5 கேள்வி இருக்கு. ஆமாம். 500 ரூபா மேலே வந்து கையில் கொடுத்துருவோம். 500 ரூபா தக்கத்தில் கிடக்கு. ஆமாம். விற்பனை இல்லாமல். எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணே? இது ஒரு 2 மாதம் குட்டிண்ணே. 2 மாதம் குட்டி. ஆமாண்ணே. சரிண்ணே. கொலை கடிக்கும்ண்ணே. கொலை கடிக்கும். ஆமாம். பால் வைக்க வேண்டாம். பால் வைக்க வேண்டாம். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரி. நல்லா சுத்த கருப்பு குட்டினா பார்த்துக்கோங்க. நல்லா சுத்த கருப்பு குட்டியாக வச்சுருக்காப்லாண்ணே. எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டாடுண்ணே. நல்லா எல்லாமே ரெட்டை குறுக்கு உள்ள பொட்டாடு. நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் பொட்டாடு. விலை பேசி முடிச்சு கிடக்கு நினைக்கணும். நல்ல சரியான நல்ல கண் கருப்பு நல்ல கடாயை பார்த்துக்கோங்க. நல்ல அம்சமாக இருக்குது. நல்ல சூப்பர் கடாயினா. நானுங்க 22 சொல்லியிருக்கு. 22 20 கிலோ தாகுமா? 20 கிலோ தாகுமா? 20 கிலோ தாகுமா? இல்லை. என்ன வேலை கேட்குறீங்க? கிலோ தான் தாகுமா சொல்லுவேன். இல்லை கிலோ. பல்லு எப்படிண்ணே? 2 பல்லா? 2 பல். கிலோ தான் கொஞ்சம் சொல்லுண்ணே. இல்லைண்ணே, கீழே வாங்கண்ணே. ரொம்ப குறைக்கலாம். 1000 குறைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக 1000 குறைச்சி 20 1000 குறைச்சிக்கலாம். சரியா? ஒரே ஒரு தம்பி கேட்குறேன். வாங்கலை கொடுத்துருங்க. வாங்கலை. விருப்பம் இருந்தால் கொடு. 19 வாங்கலை. 19 கேட்காது. நல்ல எட்டயபுரம் நல்ல ஒரு
எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 1.5 வருஷம் குட்டிகளாக இருக்கும். நல்ல சூப்பர் குட்டிகள். 8000 நல்ல ஒரிஜினல் பீரியடு, நல்ல சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காங்க. விலையில கேட்போம் எல்லாமே நல்லா ரெட்டை குறுக்கு கால் கணம் கால்தனை எல்லாமே இருக்குது. நல்லா சூப்பர் குட்டியாக வச்சுருக்காப்புல. ஜோடி என்ன ரேட்னு கேட்போம். ஆனால் ஜோடி என்ன ரேட் சொல்லுதியா? ஜோடியா மூணையும் சேர்த்து சொல்லுங்கள். ஒரு குட்டி 15 ரூபா கிடையாது. 15 ரூபா கிடையாது சொல்லுது. பல் எப்படிண்ணே? பல் போடலை. அப்புறம் 1 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குமா கடாய்? ஆமாம், 1 வருஷத்துக்கு கீழே உள்ள கடாய் தான். எவ்வளோனா கொடுக்கலாம்? இது 13 ரூபா கிடையாதுனா கொடுத்துருவேன். அவ்வளோனா கொடுத்துடலாமீங்க. சரிண்ணா. எவ்வளோ வரையும் கேள்வி இருக்குது? கடாய் 12 ரூபா கிடையாது கேட்டாங்க. 12 ரூபா கிடையாது கேட்டாங்க. 1000 ரூபா தக்கத்தில் கிடக்கு. சரிண்ணா. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? சந்தை அன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. அவங்க மாமா போய் சுமாராக தான் இருக்கோ? சரி. சந்தை சுமாராக தான் இருக்குங்க. அதனால் சூப்பர் கடாயாக வச்சுருக்காப்புல. இது நல்ல கடாயாக இருக்குண்ணே. கொம்பு கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்குது. அது கொஞ்சம் கொம்பு வந்து கொஞ்சம் மடங்கிற மாதிரி. இந்த குட்டி நல்ல குட்டியாக இருக்குது. இந்த நம்மளை பார்க்கல. அந்த குட்டி நல்லா குட்டியாக இருக்குண்ணே. தம்பி என்ன ரேட் சொல்கிற? 4000 ரூபா சொல்கிறியா? எவ்வளோண்ணா கொடுப்பேன்? 3500 கொடுத்துருவேன். எத்தனை மாதம் குட்டின்னு தெரியுமா? 3 மாதம். தம்பி 15 நாள் குட்டி வச்சுருக்காப்புல. நல்ல சூப்பர் 8000 ஒரிஜினல் பீரியடு சூப்பர் குட்டியாக வச்சுருக்காப்புல. நல்ல குட்டி 4000 ரூபா சொல்கிறாப்புல. ஒரு 3500னா வந்ததுன்னா கொடுத்துருவாப்புல. 3500 வந்தால் கொடுத்துருவாப்புல. நல்லா சூப்பர் குட்டி 8000 ஒரிஜினல் பீரியடு ஒரிஜினல் பொட்டு குட்டினே வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 23, 22 ஜோடி. 2 தனித்தனியாக பிரித்து தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். வாங்கினதே அந்த ரேட்டு தானே? ஆமாம். சொன்னதுண்ணே? சொன்னது 27 சொன்னாங்க. சரி, எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணே? தெரியல. ஆடு குட்டி வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காண்ணா? இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? எனக்கு ஊர் தென்காசி. தென்காசியா? தென்காசியில் எந்த ஊர்? மேலே போவோம். இப்போ தான் முதல்ல வந்திருக்கீங்க? ஆமாம். எட்டயபுரம் சந்தைக்கு முதல்ல வந்து தம்பி தான் கூப்பிட்டு. அப்படியா? விலையெல்லாம் எப்படிண்ணா? அதிகமாக தெரியுதா உங்கள் கணிப்புக்கு? விலை அதிகமாக தான் இருக்கு. அதிகமாக தான் இருக்கு. என்னென்ன இது எப்படி பண்டிகைக்காண்டி தான் எடுத்து வளர்க்கிங்களா? ஆமாம், வளர்க்கறதுக்காண்டி. பண்டிகைக்காண்டி தான் வளர்க்கிங்க. ஒரு சின்ன குட்டி வாங்கியிருக்கீங்க. இது என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? இது 2800 ரூபா சொன்னாங்க. 2800 சொன்னாங்களா? ஆமாம். எவ்வளோன்னு முடிஞ்சதுண்ணே? தெரியலையா? இது ஆட்டோக்காரன் வாங்கி வச்சுருக்காப்ல. 2800. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றி. சரி. சரி. அதை மட்டும் நீங்கள் வேணும்னா 12 ஆடு தான் 12,000க்கு பேசியிருக்காங்க.
கிடாய் நீங்களும் வாங்கிட்டீங்க. ஆடெல்லாம் நல்ல ஆடை கொண்டு வந்துருக்கீங்களேண்ணே. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? மதுரையிலேருந்து வரீங்க. இது என்ன ரகம்ண்ணே? காது நீளமாக இருக்குது, நல்லா சொலவு மாதிரி இருக்குது. எங்கள் சைடில் சொன்னால் சொலவும்பாங்க. காது நல்லா நீளமாக இருக்குது, சொலவு மாதிரி இருக்குது. என்ன ரகம்ண்ணா இது? நாட்டாடுல வந்து இது ரகம். காதாடு சீனி ஆடு வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கு. ஓ சரி 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 சரிண்ணா. அதுலேயும் செங்கண்ணி போட்டிருக்கே அந்த ரகத்துலேயே. நல்லா ஒரிஜினல் செங்கண்ணியாக இருக்குது. என்ன ரேட் சொல்லுது ஜோடி? 30 ரூபா சொல்லுவேன். 30 ரூபா சொல்லுது. எப்படின்னா பல்லெல்லாம் எப்படின்னா இதுக்கு? பல்லு வந்து 4 பல்லு 2 பல்லு 4 பல்லு. பல்லு சேரலை. 4 2 கிடக்கு. சரிண்ணா. ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 28 ரூபானா கொடுக்கலாம். 28 ரூபானா கொடுக்கலாம். இது எப்படின்னா குட்டி எத்தனை குட்டி போடணும்ண்ணா ஆவரேஜா? 2 குட்டிண்ணே. வீட்டுக்கு மேக்ஸிமம் 2 குட்டி. 2 குட்டி தான். சரிண்ணா சரிண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணே. நல்லா சூப்பர் கடை. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 14 ரேட் சொன்னாங்களோ? ஆமாம் ரேட் சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? 12,500 வாங்கியிருக்கேன். பல்லு பார்த்தீங்களாண்ணே? பல்லு பார்த்தோம். பல்லே கிடையாது. பல்லு போடலைண்ணா. இன்னும் பல்லு போடலை. அப்புறம் 1 வருஷம் கூட ஆவலை கடாய். 1 வருஷம் கடாய் கூட எது கொண்டு போகிறீங்கண்ணே? கோயில் கொடை தான் கொண்டு போகிறீங்களா? சரி சரிண்ணா. உங்கள் மதிப்புக்கு ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ கறி இருக்குண்ணே? ஒரு 15 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? புளியமுத்தூரா? புதியமுத்தூர். சார் ரைட்டு. புதியமுத்தூர் தூத்துக்குடி. ரைட். அங்கே சந்தை இருக்கலாண்ணா? புதியமுத்தூர் சந்தை அங்கே இருக்குது. அங்கே போனாட்டி கொஞ்சம் கிராக்கி கோயிலோட வந்துட்டுங்க. ஓ சரி. கோயில் கூட அப்படிங்கிறனால கொஞ்சம் கிராக்கி அதிகமாக இருக்குது. கிராக்கி அதிகமாக இருந்தோம்னா இங்கே வந்து 20,000 ரூபா சொன்னாங்க. ஓ சரி. அதனால் இங்கே கொஞ்சம் சௌரியமாக கிடைச்சி. கொஞ்சம் சௌரியமாக கிடைச்சி. அமைஞ்சிட்டு எப்போ அமைஞ்சிடும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. சரி சரி சரி. சரி ரொம்ப நன்றிண்ணே. ரைட். சூப்பர் கிடாயாக வச்சுருக்காப்புல.